கொடைக்கானல் சீரிஸ் டே 1 அவுட்டிங்ல என்னென்ன பிளேஸஸ்லாம் போனோங்கிறத இந்த மினி விளாக்ல சொல்லப் போறேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு வெற்றிக்கொடிலாம் போட்டு டே 1 அவுட்டிங் ஜாலியா கிளம்பிட்டோம். டே 1 எங்களோட பிளான் படி லோக்கல் சைட் சீயிங் தான் சொல்லியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டா நாங்க போற அன்னைக்கு மொத நாள் கொடைக்கானல்ல யானை வந்ததுனால லோக்கல் சைட் சீயிங் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ டே 2ல போ வேண்டிய வில்லேஜ் ட்ரிப் தான் டே 1ல போனோம். ஃபர்ஸ்ட் நாங்க போன ஸ்பாட் பழனிமலை வியூ பாயிண்ட். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வியூ பாயிண்ட்லேருந்து பழனிமலை தெரியும். அதனால தான் இடத்துக்கு பேரு பழனிமலை வியூ பாயிண்ட்ன்னு சொல்றாங்க. பட் எனக்கு எல்லா மலையும் ஒரே மாரி தெரிஞ்சதுன்னா, பழனிமலைய கண்டுபிடிக்க முடியல. பட் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு பழனிமலை தெரிஞ்சுதா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நாங்க போனது பூம்பாறை வில்லேஜ். இந்த வில்லேஜ வியூ பாயிண்ட்ட மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. குட்டி குட்டி வீடுகள், அத சுத்தி இருக்க கிரீனரி ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. இந்த பூம்பாறை வில்லேஜ் வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்டோட பூம்பாறையில இன்னொரு அழகான இடம், அமைதியான இடம் ஒண்ணு இருக்கு. அதான் அடுத்து நான் போற ஸ்பாட். அண்ட் இன்னைக்கு போனதுல எனக்கு பர்சனலா பிடிச்சது இந்த ஸ்பாட் தான். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த குழந்தை வேலப்பர் டெம்பிள். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த டெம்பிளுக்கு போயிருக்கீங்களா? எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சது. இந்த முருகர் ரொம்ப அழகா இருந்தாரு. பிளசன்ட்டா இருந்துச்சு இந்த கோயிலுக்கு போனது. அண்ட் கோயிலுக்கு போயிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் அடுத்த ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய யூக்லிப்டஸ் செடிலாம் அங்க இருந்தது. எடுத்து ஸ்மெல் பண்ணும்போது அது ரியல் யூக்லிப்டஸோட ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்பாட் மன்னவனூர் லேக் வியூ. இந்த மன்னவனூர் லேக் வியூலயுமே வியூ பாயிண்ட்ஸ் தான். எல்லாமே வியூ பாயிண்ட்ஸ் தான். பட் இந்த மன்னவனூர் லேக் வியூ பாயிண்ட் வரும்போது கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்தது. ஸோ கொஞ்சம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அடுத்து இது போக இங்க ராபிட் அண்ட் ஷீப் ஃபார்ம்ஸ் இருக்குனாங்க. நாங்க போனது ஒரு 2:00 டைம். ஸோ ஷீப் ஃபார்ம் க்ளோஸ்ல இருந்தனால ராபிட் ஃபார்ம் மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்க கிளம்பிட்டோம். ராபிட்லயுமே ஒயிட், கிரே, பிளாக்லலாம் ராபிட்ஸ் இருந்துச்சு. எனக்கு பர்சனலா இன்னைக்கு போன ட்ரிப்ல இந்த ராபிட்ஸை பார்த்தது அண்ட் முருகரை பார்த்தது மட்டும்தான் ஹாப்பி. மற்றபடி எனக்கு இந்த ட்ரிப் இன்னைக்கு டே 1 எனக்கு அவ்வளோ ப்ரொடக்டிவா இல்ல. ட்ரிப்பு தான் ப்ரொடக்டிவா இல்ல இருந்தாலும், ஆனா ஈவினிங் வந்து அந்த கிளைமேட் ரெசார்ட்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஈவினிங் ஒரு 5:00 அந்த டைம்ல எடுத்த ஷூட்டு. ஆனா 5:00 மாரி இல்ல. அவ்ளோ வெதர் வந்து எவ்ரி 1/2 அன் ஹவர் ஒன்ஸ் வந்து வெதர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருந்துச்சு. பயங்கர சில்ட் அவுட்டா இருந்துச்சு இந்த கிளைமேட். ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு இந்த கிளைமேட் தான். நாங்க பேண்ட்ரிலே டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வெதர என்ஜாய் பண்ணிட்டு, ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அண்ட் நைட்டு டின்னருக்கு மறுபடியும் அகைன் ரெஸ்டாரண்ட் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு நைட்ல ரெசார்ட் ரோம் பண்ணிட்டு இருந்தோம். வெதர் செம்ம அல்டிமேட்டுங்க. அதுதான் எப்பயுமே கொடைக்கானல் வெதரை யாராலையும் அடிச்சுக்க முடியல. அந்த அளவுக்கு வெதர்னா கொடைக்கானல் அப்படிங்கிற வேர்ட் வந்து 100% ட்ரூ. ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் கேம்ப் ஃபயர்லயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நைட்டு தூங்க போயிட்டோம். டே 1 அவுட்டிங் தான் சொதப்பிருச்சுன்னு பார்த்தா, ஆனா டே 2 பயங்கர சூப்பரா செம்ம ப்ரொடக்டிவா இருந்ததுங்க. நிறைய ஸ்பாட்ஸ் போயிருந்தோம். எங்கெல்லாம் போனோம், என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் பார்த்தோங்கிறத அடுத்த மினி விளாக்ல நான் டீடைல்டா அப்லோட் பண்றேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். சுபாஷ் பேரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மினி விளாக்ல மீட் பண்றேன். பை.